நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். முக்கியமாய் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள். நான் சொன்னல, டிசம்பர் முதல் நாள் வந்துட்டாலே கிறிஸ்துமஸ் மாதத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இப்போ கிறிஸ்துமஸ் நெருங்கி விட்டாரு. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. குட்டி பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பண்டிகை அப்படின்லாம் சொல்லி. அதுக்கிடையில் எக்ஸாம் வேறு வச்சிடுறாங்க. இல்லை, எக்ஸாம் எழுதுறீங்களா? ஆஃப் இயர்லி எக்ஸாம். அதான் பெரிய தலைவலியாக இருக்குது அங்கள். குட்டி பிள்ளைகள் கேட்டால் எப்போ முடியும்னு தெரில. பண்டிகை சந்தோஷத்தெல்லாம் கெடுத்துறது. பரவாயில்ல, பண்டிகை சந்தோஷன்றது புது ட்ரெஸ் போடுறதுலையோ கேக்கு வெட்டுறதுல இல்லை. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்கன்னா அதான் பண்டிகை சந்தோஷம். அதுக்காக புது ட்ரெஸ்லாம் போடக்கூடாது என்பதல்ல. வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கீங்களா? ஸ்டார் தொங்க விட்டுருக்கீங்களா? அவங்க வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீலாம் அந்த அலங்காரம் பண்ணி வச்சுருக்கீங்களா? சரி, உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க வர்றாங்களே, தெருவில் உள்ளவங்க, நீங்கள் செஞ்சுருக்கீங்க நீ. சரி, அதுக்கெல்லாம் காசு நிறைய ஆகும், பணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடன் வாங்கிலாம் டெக்கரேட் பண்ணுறது பண்டிகை கொண்டாடக்கூடாது. பெற்றோர் ஞாபகத்தில் வைங்க, என்ன இருக்குதோ அதை வச்சு தான் கொண்டாடணுமே தவிர கடன் வாங்கி ஆடம்பரமாய் பண்டிகை கொண்டாடுவதில் கர்த்தர் விரும்புவதில்லை. உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை செய்யுங்க. நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் டிசம்பரில் கடன் வாங்கி ட்ரெஸ்ஸு பண்டிகை கொண்டாடிட்டு அடுத்த கிறிஸ்மஸ் வரைக்கும் கடன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மறுபடியும் கடன் வாங்கிடுவாங்க. இந்த பழக்கம் நல்லதல்ல, அதை செய்யக்கூடாது. உங்களுக்கு என்ன முடியுமோ அதில் ட்ரெஸ் வாங்குங்க, அலங்காரம் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஏழை குடும்பம், விதவைகள், தாய் தப்பினலாறு குழந்தைகள் உள்ள குடும்பம், அல்லது சில கணவன்மார்கள் பாதிக்கப்பட்டு வேலைக்கு போக முடியாமல் மரணப்படுக்கையில் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு குடும்பத்தை கண்டுபிடிங்க. உங்கள் தெருவில், பக்கத்து தெருவில், கிராமத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து உங்களுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு கிறிஸ்மஸ் அன்றைக்கு உங்கள் வீட்டில் விருந்து செய்து நீங்கள் சாப்பிட்ற அந்த சாப்பாட்டை அவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கூட ஈக்குவலாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பண்ணி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து இயேசு உங்களையும் நேசிக்கிறார்னு சொல்லி அனுப்புங்க. இயேசு அதை பார்த்து சந்தோஷப்படுவார். இதான் உண்மையாக பண்டிகை கொண்டாடுகிற அந்த முறை என்ற ஆண்டவுடைய மகிழ்ச்சி உண்டாகும். அதனால் இந்த பண்டிகை வித்தியாசமாக கொண்டாடுங்க. சரியா? குட்டி பிள்ளைகள் கூட எனக்கே 3 ட்ரெஸ் வாங்க, 4 ட்ரெஸ் வாங்கன்னு சொல்லக்கூடாது. நீ இன்னும் ஏழை குழந்தைகளுக்கு ஒன் சார்பாக ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும். அதெல்லாம் ஏசப்பாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி, எல்லாத்துக்கும் மேலே டெக்கரேட் பண்ணி வச்சா போதாது, உங்கள் வீட்டில் பாட்டு சத்தம் கேட்கணும். ஆண்டவரை துதிக்கிற சத்தம் கேட்கணும். அந்த துதிக்கிற சத்தத்தை கேட்டு தான் தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்குவார். நீங்கள் நல்ல கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பார்க்க பக்கத்து வீட்டு குழந்தைகள் வரலாம், இயேசு வரமாட்டார். அதை பார்க்குறதுக்கெல்லாம் இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வரணுமானா பாடணும், அவரை துதித்து பாடணும், அவருக்கு நன்றி சொல்லி பாடணும். அவரை துதித்து ஸ்தோத்திர பலியிட்டா உங்கள் வீட்டுக்குள்ள ஆண்டவர் வந்துடுவார். அதுதான் பண்டிகையில் ரொம்ப முக்கியமான விஷயம்.
இந்த பண்டிகை கொண்டாடுற பேரில், பார்ட்டி வைக்கிற பேரில் மதுபானத்தை ஷேர் பண்ணீங்க, சாபம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். உங்கள் சபையில் இருக்கிற மற்ற கிறிஸ்தவடி பண்ணுன்னா எச்சரிப்பு சொல்லிடுங்க. நீ இனிமேல் அந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி நீ குடிக்கிறது, வெறிக்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா சாபம் வீட்டுக்குள்ளே வரும்னு சொல்லிடுங்க. அதுக்காகவே இயேசு வந்தார். நம்ம குடிச்சு வெறிச்சு அந்த பாவத்தில் ஈடுபடுவதற்கு ஆண்டவரை மகிழ்ச்சி ஆக்கணும். அதனால் அவர் துதித்த பாடணும். நாங்கள் பாருங்க, இயேசு விடுகிற குடும்பம், நாங்கள் உங்களோட சேர்ந்து துதித்த பாட வந்திருக்கிறோம். குட்டி பிள்ளைகள் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? தெரிஞ்ச பாட்டு தான் பாட போகிறாங்க. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இருதயம் ஆண்டவரை துதிக்கணும். ஏழ்மை கோலம் எடுத்து வந்த ஆண்டவரை துதித்து பாட போகிறோம். சேர்ந்து பாடலாமா? கைத்தட்டி பாடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்த பாடுவது. என்ன பாட்டியை மாற்றி விட்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆறீரோ ஆறீரோன்னு இயேசுவை தூங்க வச்சுக்கிட்டே இருக்கமா? அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் நமக்குள்ள வாழணும். அதனால தான் துதிங்க, ஆராதனை ஆராதனைன்னு துதிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அது ஒரு காலம், அந்த ஆரம்ப காலம். இப்போ எழுப்புதல் காலம். இப்போமா அதே மாதிரி பாட்டு பாடி இயேசுவுக்கு தாலாட்டு பாடலாம் பாடிட்டு இருக்கக்கூடாது. இப்போ எழுப்புதல், ஆண்டவர் ஆராதிங்க, துதிங்க, ஜெபிங்க, அந்த மாதிரி ஒரு காலம். சரியா? இன்னொரு பாட்டு கூட பாட போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அந்த பாடல் ஆரிவர் ஆராரோ இந்த அவனியோர் மாதிடமே. ஒரு நல்ல ஒரு பாடல். இந்த அர்த்தம் நமக்கு கொஞ்சம் புரியுறது கஷ்டமாக இருக்கும். அந்த தமிழில் எழுதியிருக்காங்க. நீங்கள் அதை தொடர்ந்து பாடும்போது அதனுடைய அர்த்தம் விளங்க. சேர்ந்து பாடலாமா? ஓகே. யுதித்த யுவ
மேசியா இவர்தானோ நம்மை மேய்த்திடும் நரர்போலோ ஆசையாய் மனிதருக்காய் மரித்திடும் அதி அன்புள்ள மனசாரோ ஆசையாய் மனிதருக்காய் மரித்திடும் அதி அன்புள்ள மனசாரோ ஆரிவராரோ இந்த அவனியும் மாதிடமே ஆடடை குடிலிடை மூலமாய் உதித்தயு அற்புத பாலகனா ஆடடை குடிலிடை மூலமாய் உதித்தயு அற்புத பாலகனா தித்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ தித்திக்கும் தீங்கனியோ நமது தேவனின் கண்மணியோ மெத்தவை உலகிருள் நீக்கிடும் அதிசயமேவிய விண்ணொளியோ மெத்தவை உலகிருள் நீக்கிடும் அதிசயமேவிய விண்ணொளியோ ஆரிவராரோ இந்த அவனியோர் மாதிடமே ஆடடை குடிலிடை மோடமாய் உதித்தயு அற்புத பாலகனா ஆடடை குடிலிடை மோடமாய் உதித்தயு அற்புத பாலகனா. அற்புதமான ஒரு பாலகன் நமக்காக இந்த உலகத்தில் இயேசு பாலகனாக பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இயேசுக்கு அவ்வளவு பெயர்கள் கொடுக்கப்பட்டார். ஒவ்வொரு பெயரும் அவருடைய அன்பை, அவருடைய குணத்தை, அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு பெயர்கள் தான். அந்த பெயரை சொன்னாலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த நாளில் அந்த பெயர்களையெல்லாம் தியானித்து நம்ம செபிக்கணும். சரி, இந்த நாளில் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் காணப்படுகிற சில குடும்பங்களை பற்றி தியானித்து வருகிறோம். இன்னொரு குடும்பம் இருக்கிறது, இன்னொரு நபர் இருக்கிறாங்க. யார் தெரியுமா? அவங்க யோசேப்பு. இல்லை, ரொம்ப முக்கியமான நபர். நிறைய சமயத்தில் அவங்கள மறந்துடுறோம், ஆனால் அவங்க ரொம்ப முக்கியமானவர்கள். அவங்க பெரிய ஒரு தியாகத்தை செய்தவர்கள், அதை மறந்துடக்கூடாது. கன்னிமரியாள் அவங்க ஒரு தியாகம் பண்ணாங்க. அதே மாதிரி யோசேப்பு ஒரு பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. மத்தேயு 1 அதிகாரத்தில், மத்தேயு 1 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து 21 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, இயேசுவனுடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் கூடி வரும் முன்னே இன்னும் திருமணமாகலை. அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் நிழலிட்டு அவங்க கர்ப்பவதி ஆயிட்டாங்க. அப்போ இந்த செய்தி தெரிஞ்சிட்டு, சிலருக்காவது தெரிஞ்சிடும்ல, இது மூடி வைக்கிற விஷயமா, மூட முடியாது. அதனால அந்த செய்தி தெரிஞ்சிட்டு, பக்கத்து வீடு, எதிர் வீடு, மரியாள் கர்ப்பமாக இருக்கிறானா, இன்னும் கல்யாணமே ஆகலை, யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருக்குது, இப்போவே கர்ப்பமாக இருக்கிறாளாம், ஏதோ தேவதூதன் வந்தான் சொன்னான்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் இப்படி நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சிலர் பேசியிருப்பாங்க. சிலர் சொல்லியிருப்பாங்க, அங்கே பைபிள் இருக்குல்ல, கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் என்று மேசியா பிறப்பை குறித்து ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க. சிலர் அப்படியும் பேசியிருப்பாங்க. இந்த நிந்தைகள் அதெல்லாம் கூட மரியாள் சகித்திருக்க வேண்டியது அவசியமாயிற்று. இப்போ யோசேப்புக்கு செய்தி போயிட்டு, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அதாவது இஸ்ரவேலில் இப்படி ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆயிட்டான்னு சொன்னால், யாருன்னு தெரியல, அவள் தன் கற்பை இழந்துட்டாள்னு சொன்னால், அதை சபை நடுவில் கொண்டு வந்து நிறுத்தி கல்லெறிந்து கொன்னுருவாங்க. ஆமாம், கல்லெறிந்து கொன்னுருவாங்க. எவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்கான ஒரு காரியத்துக்கு மரியாள் தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணி சம்மந்தப்பட்டவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஊர் கூட்டம் கூடி
எனக்கு நியாயம் செய்யுங்க, பாருங்க இவன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டா அவங்க எப்படி சொல்ல முடியும்? இல்லை, எப்படி நம்புவாங்க? இது தேவதூதன் வந்தான், பரிசுத்தா நடந்ததுன்னா எத்தனை பேர் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? எதிர்க்கிறவங்களும் அது மாதிரி பொறாம உள்ளவங்களும் இருப்பாங்க. அப்போ கல்லறிந்து கொல்லுகிற சூழ்நிலை. அதற்கும் மரியாள் தன்னையா அர்ப்பணிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதான் அவங்க ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ யோசேப்புக்கு தெரிந்து விட்டார், இவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணணும், அவமானப்படுத்தணும், இவங்களை அழிக்கணுமானா ஒரே ஒரு நபரால் தான் முடியும், யோசேப்பு. அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் போதும், ஊர்க்கூட்டம் கூடி தீர்மானம் பண்ணி கல்லறிஞ்சு கொன்னுருவாங்க. இப்போ இந்த செய்தி யோசேப்புக்கு வந்த உடனே அவரால் முதல்ல நம்பியிருக்க முடியாது. மரியாள் இவ்வளவு நல்ல ஒரு பெண், எவ்வளோ பரிசுத்தமான பெண், தேவனுக்கு பயந்து நடக்கிற பெண், ரொம்ப தாழ்மையானவங்க, யார்கிட்டையும் அனாவசியமாக பேச மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்களா? இவருக்குள்ள ஒரு யோசனை, குழப்பம். அப்போ ஆனால் இது உண்மைன்னு நிரூபிக்கிற மாதிரி காரியம் நடக்குது. அவங்க கர்ப்பமாக இருக்கிறது உண்மை, அது தெரிஞ்சிட்டு அப்புறம் எப்படி நம்பவும் முடியல, நம்பாவும் இருக்க முடியல. யோசேப்பு ஒரு பெரிய கலக்கத்தில். அந்த குடும்பத்தில் உள்ள என்ன பேசியிருப்பாங்க? யோசேப்பு கிட்ட யோசேப்பு சரிப்படாது, உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்திடு, நீ பேசிடு, கம்ப்ளைண்ட் பண்ண அப்படிலாம் குடும்பத்தாரே சொல்லியிருப்பாங்கல்ல. அவனுடைய பெற்றோர் இருந்திருப்பாங்க, கூட பிறந்தவங்க இருந்திருப்பாங்க, உறவினர்கள் இருந்திருப்பாங்க. அந்த ஊருக்குள்ளே அந்த சின்ன கிராமம் தானே அந்த காலத்தில். அன்றைக்கி ஒரு பெரிய பட்டணமாக இருக்க நாசரேத், அன்றைக்கி ஒரு சின்ன கிராமம். அப்போ நீ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ மத்தியில் யோசேப்பு எல்லாருக்கும் யோசிக்கிறார், குழப்பமாக இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு நீதிமானாக இருக்கிற மனிதர். என்னால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது, தப்பே நடந்திருந்தாலும் என்னால் இன்னொருத்தர் பாதிக்கப்படக்கூடாது, இன்னொரு அவமானப்படுத்தப்படக்கூடாது, அவங்க எந்த விதத்திலும் அவங்க பாதிப்பு உண்டாகிடக்கூடாது. நான் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனிதன், நீதிமான். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு யார் விலகிறாங்களோ அவங்க தான் நீதிமான். யோசிப்பு பார்த்தீங்களா, நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் நல்ல ஒரு இருதயம் கொண்டவர். ஒருவேளை தப்பே நடந்திருந்தாலும் என்ன இன்னும் அவருக்கு திட்டமாக தெரியல, தப்பு நடந்துச்சா இல்லையா, ஆனால் கர்ப்பமாக இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு, எப்படி குழப்பானா நான் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் நல்ல இருதயம். இன்னொருத்தரை நான் அவமானப்படுத்தக்கூடாது. இன்றைக்கி அதெல்லாம் பாருங்கள், மற்றவங்களை அவமானப்படுத்தி பணம் சம்பாதிக்கிறவங்க பெருகிட்ட ஒரு காலம். மற்றவங்களை கேவலப்படுத்தி பொய்யானதை சொல்லி அவமானப்படுத்தி அதை வச்சு தங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி கொள்ள நினைக்கிற துன்மார்க்கர்கள் நிறைந்த காலம். அப்பவும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் யோசேப்பு பாருங்க, அவர் ஒரு நீதிமான், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர். இல்லை, நான் அப்படி செய்ய மாட்டேன், அவளை அவமானப்படுத்தக்கூட. என்ன காரணம் நீ தெரியல, எங்கே தப்பு நடந்ததுன்னு தெரியல, ஆனால் எனக்கு இழைக்கப்பட்டவர் அவர் அநீதி தான். ஏன்னா நான் தான் திருமணம் செய்ய போகிறேன், எனக்கு தான் பெரிய பாதிப்பு, ஆனால் நான் அவளை அவமானப்படுத்த விரும்பலை. இப்படி ஒரு நல்ல இறுதியை பார்த்தீங்களா? நமக்கு அந்த இறுதி இருக்குதா? நம்மளை பகைக்கிறவங்ககிட்ட என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், சம்பந்தமே இல்லாதவங்கள்ட்ட என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், அபாண்டமான பழி சுமத்தலான்னு அலைகிற ஒரு காலம். ஆனால் அவர் நீதிமானாக இருந்து என்னால் அவங்க அவமானப்பற்றக்கூடாது என்பதாக ரகசியமாய் வேணா திருமணத்தை நிறுத்தலாம். குடும்பத்தால் பேசியிருப்பாங்கல்ல, மூதி இருப்பாங்க யோசேப்புக்கிட்ட, நீ என்ன சும்மா இருக்க, நம்ம இப்படி நினச்சோம், அந்த பிள்ளை இப்படி இருக்குது எப்படி அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் வேண்டாம், யாருக்கும் தெரிய வேண்டாம், சபைக்கு தெரிய வேண்டாம், அமைதியாக வேணும்னா அமைதியாக கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு யோசேப்பு நினைக்கிறார். ஆனால் அவருக்குள்ள ஒரு குழப்பமான நிலைமை. மரியாள் நம்ம ஊரை சார்ந்த பிள்ளை, இவ்வளோ நல்ல சாட்சியான பிள்ளை, இது என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே, ஒரு குழப்பமான நிலைமையில் அடுத்த தேவதூதன் ஆண்டவர் அனுப்புகிறார். தேவதூதன் யோசேப்பேன்னு கூப்பிட்டு, உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, உலக மக்கள்லாம் சொல்கிற மாதிரி, உன் குடும்பத்தார் சொல்கிற மாதிரி அந்த மகள் அதாவது பாதை தவறின பெண் அல்ல, இது பரிசுத்தாவியினால் உண்டானது. அவள் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறாள், தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற. தனக்கு அவமான நிந்தைய வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, நான் தேவனுக்கு அடிமை என்று அர்ப்பணித்திருக்கிறாள், அதனால உண்டானது. அவளுக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவருக்கு இயேசுன்னு பெயரிடணும்.
அதனால் அதில் உனக்கும் பங்கு இருக்கிறது என்பதாய் தேவதூதன் சொன்ன உடனே கிளியர் ஆயிட்டு யோசேப்புக்கு. தேவதூதனை கொண்டு கர்த்தர் விளங்க பண்ணின உடனே யோசேப்பு உடனே கிளியர் ஆயிற்று. தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு ஏசு என்று பெயரிட்டான் என்று பார்க்கிறோம். பார்த்தீங்களா, இவ்வளவு நல்ல இருதயம் கொண்ட ஒரு மனிதர். நம்ம அப்படி இருக்கணும். இயேசுவின் இருதயம் நமக்கு இருக்கணும். யோசேப்பை போல நல்ல இருதயம் இருக்கணும். அந்த மாதிரி உள்ள ஒரு மனிதர் தான் யோசேப்பு. அதனால தான் இந்த குடும்பத்தை மரியாள், இந்த யோசேப்பு. அது மாத்திரம் இல்லை, இப்போ ஒரு நிந்தை அவமான பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறது மாத்திரம் அல்ல. இப்போ அதே டைமில் நீங்கள் குடிமதிப்பு எழுதுறதுக்கு பெத்லகேமுக்கு போகணும் செய்தி வருது. இங்கேருந்து அங்கே போனேன்னா சாதாரண விஷயம். அதுவும் நிறைமாத ஒரு கர்ப்பிணியை கூட்டிக்கிட்டு, அந்த காலத்தில் பஸ்ஸு கிடையாது, ட்ரெயின் கிடையாது, வாகனம் சில கோவேறு கழுதையில் கூட்டிகிட்டு போவாங்க, நடந்து தான் போகணும். மரியாளை அவங்க அழைச்சிட்டு போய் தனியாக அவர் எவ்வளோ பாடுகளை மரியாள் அவங்களோட சேர்ந்து பட்டிருக்கிறார் தெரியுமா? இயேசு இந்த உலகத்தில் வருவதற்கு, ரட்சிப்பு உண்டாவதற்கு இந்த யோசேப்புடைய பங்களிப்பு ரொம்ப பெரியது. அவர் தன்னை பாடுகளுக்கு அர்ப்பணித்து கொண்டார், நிந்தைகளுக்கு அர்ப்பணித்து கொண்டார், உபத்திரவத்திற்கு அர்ப்பணித்து கொண்டார். மரியாதை அழைச்சிட்டு போகணும், சத்திரத்தை இடமில்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, மாட்டு தொழுவத்தில் தான் இடம், அதுக்கும் பரவாயில்லை. பாடுகளை சகிக்கிற ஒரு இறுதி யோசேப்புக்குள்ள இருந்தார். இவ குழந்தை பிறந்துட்டு ஏரோது சொல்றான் குழந்தைகளெல்லாம் கொல்லணும். தேவதூதன் சொல்றான் யோசேப்பை எழும்பு, குழந்தை எடுத்துக்கொண்டு எருசலேமுக்கு நீ எகிப்துக்கு போ, ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் சொல்றார் ஆண்டவர். என்ன ஆண்டவரே, நீங்க சொல்லித்தான் நான் இதெல்லாம் சம்மதிச்சேன். எனக்கு குடும்பம் இருக்குது, பிஸ்னஸுக்கு, அதெல்லாம் விட்டுட்டு எகிப்துக்கு போக சொன்னா அது விளையாட்டு காரியம். இங்கேருந்து போகணுன்னா எகிப்துக்கு அங்கே யாரையுமே எனக்கு தெரியாது, என்னை ஏற்றுக்கொள்ள யாருமே கிடையாது, எப்படி போறது? ஒன்றும் பேசலை. சரி ஆண்டவரே, கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் யோசேப்புக்கு. பாருங்க, கீழ்ப்படிதலுடைய யோசேப்புக்கு எகிப்தில் அவரை ஏற்றுக்கொள்ள யாருமே கிடையாது. ஆண்டவர் சொல்றார், நான் போறேன். கீழ்ப்படிந்து தன் மனைவி குழந்தையை அவங்க கொண்டுகிட்டு எகிப்துக்கு போறாங்க, அங்க தங்கி இருக்கிறாங்க. அங்கிருந்து ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் நீ போ, திரும்பி ஏரோது இறந்துட்டான், நீ திரும்பி போன்னு சொல்லி நாசரேத்துக்கு வர்றாங்க. அப்போ யோசேப்புடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அது நிறைய எழுதப்படல, சொல்லப்படவில்லை. ஆனா மறைவாய் இருக்கிற பல காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ யோசேப்பு என்கிற அந்த தேவ மனிதர், அவர் ஒரு நீதிமான், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர், யாரையும் அவமானப்படுத்த விரும்பாத நல்ல இருதயம் கொண்டவர், ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்க அர்ப்பணித்து கொண்டவர். அந்த நாளை யோசேப்பு ரொம்ப ஒரு விசேஷமானவர். பிரியமானவர்களே, ஆனால் நம்ம பார்க்கிற இயேசு ஊழியத்துக்கு வர முன்னாலேயே யோசேப்பு மரித்து விட்டார். சின்ன வயசுலேயே, அவரை கொஞ்சம் வயசுலேயே மரிச்சிருக்கணும். அவருக்கு மரியாளுக்கு அதன் பிறகு இப்போ குழந்தைகள் பிறக்கிறாங்க. இயேசுடைய சகோதர சகோதரிகள் பைபிள் இருக்கிற அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவர் எப்போ மரித்தார், எத்தனை வயசில் மரித்தார், எதுவுமே சொல்லப்படவில்லை. எதனால மரித்தான்னு சொல்லப்படலை. ஆனால் இயேசு ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அவர் பரலோகத்துக்கு போயிருக்க வேண்டும், தேவனால் எடுத்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அதன் பிறகு இயேசு அவருடைய சகோதர சகோதரிகள் தான் பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறார். அப்போ இயேசுடைய குடும்பம், அதில் கன்னிமரியாள், அவங்க யோசேப்பு ரொம்ப முக்கியமான நபர். நம்ம அவங்கள போல இருக்க நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். யோசேப்பை போல ஆண்டவரே ஒரு நீதிமானாக இருக்கணும். யாரையும் நான் பாதிக்கிற மாதிரி நடக்கக்கூடாது, யாரும் என்னால் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற நல்ல இருதயம், இயேசுக்காக பாடுகளை சகிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். அப்படி ஒரு குடும்பமாக நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தின் மேல் ஆண்டவர் பிரியம் வைத்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். இப்போ நம்ம செபிக்க போகிற ஆண்டோடைய சமூகத்தில் உங்களுடைய தேவைகளை எழுதி வைத்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து நாம் செபிக்கலாம். ஆண்டவருடைய சொல்லுங்க, ஆண்டவரே யோசேப்பை போல ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாரும். யோசேப்பு நீதிமானாயிருந்தாரே, அந்த மாதிரி ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். அவமானப்படுத்தக்கூடாது யாரையும், என்னால் அவனுடைய உள்ளம் பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு நல்ல இருதயம் அவருக்கு இருந்தது. அதே மாதிரி ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டாரே, அந்த மாதிரி ஒரு இறுதி எனக்கு தாரும் ஆண்டவரே. எத்தனையோ பாடு, நிந்தை, நெருக்கம், கேள்விகள், அவமானம், டிராவல், தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு பிரயாணம், நாடு விட்டு ஒரு நாட்டுக்கு போனது, எல்லா பாடுகளையும் சகிக்க கிருபை கொடுத்தீங்க. இயேசுவை பாதுகாத்து கொண்டு வர பயன்படுத்தினீங்க. நானும் அப்படிப்பட்ட இருதயத்தோட என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நிந்தை, நெருக்கங்கள், அவமானங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நான் எந்த விதத்திலும் மற்றவர்களை துக்கப்படுத்தாதபடி நான் வாழ்கிற நல்ல இருதயத்தை எனக்கு தாரும். இப்போ என் குடும்பத்தை ஆசீர்வதி, என் குடும்ப தேவைகளை சந்தியும். இந்த பண்டிகை காலத்தில் கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கட்டும். இன்னும் கடன் வாங்கக்கூடாது. பணப்பிரச்சனைகள் தீரட்டும், வியாதிகள் மாறட்டும். ஆண்டவரே, ஆஸ்பத்திரி நீ அலைகிறோம், அதெல்லாம் நீங்கட்டும், மாறட்டும். தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை வாய்க்க பண்ணும். பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுறாங்க, வெற்றியை கொடுத்து ஆசீர்வதியும். ஜெபமனுங்க, குடும்ப காரியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபமனுங்க. தகப்பனே, அருமையான இந்த மகன், இந்த மகள் தங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை உம்முடைய பாதத்தில் வைத்து செபிக்கிறாங்க. இதில் அற்புதம் செய்யுங்க, இதில் விடுதலை கொடுங்க, தேவைகளை சந்திங்க. இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்து மகள பண்ணி உடைய குடும்ப மகிழ்ச்சியோடு இந்த பண்டிகை நாட்களில் சந்தோஷமாய் ஆலயத்திற்கு செல்ல, துதிக்க, பண்டிகை கொண்டாட கிருபை கொடுங்க. அதுக்கு தடையாயிருக்கிற சகல காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டீங்க, தொட்டுட்டீங்க, அதற்காய் நன்றி. அவங்களுடைய வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் செய்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னமும் பாதுகாப்பு இந்த குடும்பத்தோடு இந்த தாங்கி நடத்தட்டும். நீர் விரும்புகிறபடி மெய்யான ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட இந்த பிள்ளைகளுக்கு கிருபை கொடுத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Brother Devanayagam and Family, Madurai. ஏசாயா 49:3 படி, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிஸ்டர் பத்மினி பாய் அண்ட் ஃபேமிலி, பெங்களூர், கர்நாடகா. ஏசாயா 52:12 படி, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். சிஸ்டர் மரிய செல்வம் அண்ட் ஃபேமிலி, பெங்களூர், கர்நாடகா. ஏசாயா 54:3 படி, நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவீர்களாக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9942246611. இமெயில் முகவரி partners@jesusredeems.org. God bless you.